ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. நான் யாருன்னு கத்தாம நான் எதுக்கு வந்திருக்கனோ அதுக்கு நீ அனுமதிச்சா மட்டும் போதும், உயிராவது மிஞ்சம். அப்படி இல்ல கத்தி கூப்பாட போட்டு ஊர் உலகத்தை எல்லாம் கூட்டனே நினைச்சேன்னு வச்சுக்கா, உயிர் கூட மிஞ்சாதடி. என்னமோ 3 நாள்ல எனக்கு கல்யாணம் நடக்க போகுது. என் நிலன் கூட என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டது இல்ல. நான் தான் சொல்ல இல்ல, எனக்கு தேவையானதை இங்க இருந்து எடுக்காம நான் போக மாட்டேன். இங்க உன்னைய காப்பாத்துறதுக்கு எவ்வளவு வர முடியாது, எவ்வளவு வர மாட்டான். எனக்கு தேவையான 2 விஷயத்தை இங்க இருந்து எடுக்காம நான் போறதா இல்ல. நீ என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டு போ, என்னைய விடு. என்னமோ 3 நாள்ல எனக்கு கல்யாணம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இந்த கல்யாணம் நடக்காது, நடக்கே விட மாட்டேன்டி. இப்ப நான் எதுக்காண்டி வந்திருக்கேன்னு உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கான். சத்தப்படாம இருந்தியானா உயிர் மிஞ்சம், இல்ல குத்தி போட்டுக்கிட்டு என்ன பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். டேய்! ஆ! அர்ஜுன், இங்க பாருடா, இது உனக்கு தேவையில்லாத வேலை. உன் வேலையை பார்த்துக்கிட்டு ஒழுங்கு மரியாதையே போயிரு. திருப்பியும் சொல்லேன், இது உனக்கு தேவையில்லாத வேலை. இவளை என்கிட்ட விட்டுக்கிட்டு உன் பாட்டுக்கு போயிட்டியனா உன் உயிராவது தப்பாம். அப்படி இல்ல, நான் எந்த நோக்கத்துக்கு வந்தனோ அது நடக்கலைன்னா இவளையும் கொல்லுவேன், உன்னையும் வெட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பேன். நீ எவனா வேணா இருந்துகிட்டு போ, நீ ஆம்பளையா இருந்தா என்ன அடிச்சு போட்டுக்கிட்டு அவன் மேல கை வை. அப்படியா? அர்ஜுன், தப்பு இல்ல. பொண்டாட்டியா இருந்தா கூட ஒரு பொண்ணா அந்த பொண்ணோட சம்மதம் இல்லாம தொடியதே தப்பு. என்னமோ 3 நாளையில கல்யாணம் ஆக போற பொண்ணு, தப்பு இல்ல. டேய்! ஆ! இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத வேலை. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. ஏண்டா புறம்போக்கு நாய, எந்திரிடா. அர்ஜுன், எந்திரிடா. என்ன விடுறா. ஒத்தையில இருக்க பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது. ஆ! 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 என்ன விடுறா. எங்கடா ஓட பாக்க? ஆ! நீ ஓகே தானே? அர்ஜுன், உன்னை விட மாட்டேன்டா. எனக்கு கிடைக்காதது இந்த உலகத்துல எவனுக்கு கிடைக்கப்படாது. நான் நினைச்சதை மட்டும் முடிச்சுக்கிட்டு போலான்னு தான் பார்த்தேன். ஆனா நீ கொலைக்காரனை மாத்தாம நீ விட போறதா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் இனிமே நீ உயிரோட இருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏண்டா எங்க பாடுறா, உனக்கு இது தேவையில்லாத வேலை, விட்டுட்டு போயிரு. என்னமோ 3 நாளையில கல்யாணம் ஆக போற பொண்ணு, காதலியோ பொண்டாட்டியோ இல்ல எப்படிப்பட்ட பொண்ணோ யாரா இருந்தாலும் ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம உடம்புல கை வைக்கிறதே தப்பு. என்னமோ 3 நாளையில கல்யாணம் ஆக போற பொண்ணு, தப்பு இல்ல. இனிமே அர்ஜுன் யாருன்னு பாக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவான். இனிமே இந்த இடத்துல நின்னா உனக்கு தான் ஆபத்தா முடியும். டேய் டேய் நில்றா. கரெக்ட் டைமுக்கு அர்ஜுன் மட்டும் வரலனா இன்னைக்கு நிலைமை என்ன இருக்கும்? டேய் புறம்போக்கு அர்ஜுன், உன்னை நான் சும்மா விட போறதா இல்ல. யார் இவன்? என் பேர் எப்படி இவனுக்கு தெரியும்? இந்த ருத்ராட்ச மாலா அவன் கழுத்துல இருந்து தான் அறுந்து வந்தது. என் பேர் வேற இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் யாரா இருப்பான்? ஏய், யார் அவன்? எனக்கு தெரியல அர்ஜுன். ஏய், உனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம். வீட்ல நீ தனியா இருப்பேன்னு தெரிஞ்சிருக்கு, என் பேர் தெரிஞ்சிருக்குன்னா உன்னைய பத்தி நல்லாவே தெரிஞ்சவனா தான் இருப்பான். நீ தனியா இருப்பேன்னு தெரிஞ்சிருக்கு, வீட்ல உள்ள எப்ப வருவான்னு தெரிஞ்சிருக்கு. எல்லாரும் கவனத்தையும் ஈஸியா திசை திருப்பிக்கிட்டு இங்க வந்திருக்கான். பகல் வேலையில தான் தண்ணி வரான், இந்த ராத்திரி வேலையில தண்ணி வந்திருக்கு. எல்லாரும் கவனத்தையும் வேற பக்கமா திருப்பி விட்டுட்டு இங்க வந்திருக்கான்.
அப்பனா இந்த ஊரை பத்தி உன்னைய பத்தி இந்த வீட்ல யார் இருப்பா, எப்ப வெளியே போவாவா, எப்ப உள்ள வருவாவா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பக்கா பிளானோட தான் வந்திருக்கான். நீ என்னடா உனக்கு தெரியாதுங்க? ஐயோ எனக்கு தெரியாது அர்ஜுன். என் பேரே தெரிஞ்சிருக்கு, உனக்கு தெரியாதுங்க? ஆமா, நான் தான் அவன்கிட்ட நான் வீட்ல ஒத்தையில இருக்கேன் வந்து ரேப் பண்ணிட்டு போன்னு சொன்னேன். அதான் வந்தான். போதுமா? அடிங்க அப்படியே உன்னை போட்டேன் வை. நான் என்ன கேட்க, நீ என்ன பதில் சொல்ல? அது பிறகு வந்தவன் யாரு யாருன்னு என்கிட்ட கேட்டா எனக்கு எங்க தெரியும்? நானே அவனை தொட்டதுக்கு பிறகு என் உடம்பெல்லாம் என்னமோ கம்பளி பூச்சி ஒட்டிக்கிட்ட மாதிரி அருவருப்பா இருக்கு. நீங்க என்னடானா அவன் யாருன்னு என்கிட்ட கேக்குறீங்க? நானே இவன் இப்படி நடந்துக்கப்பே என் நிலனுக்கு துரோகம் பண்ண மாதிரி. ஏச்சி வாய் மூடுறீ நச நசானு. நிஜமா அவன் உனக்கு தெரியாதா? அர்ஜுன், நான் எந்த சிச்சுவேஷன்ல இப்ப நின்னுகிட்டு இருக்கேன், என் மனநிலை என்ன மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க கேள்வி என்னமோ நான் அவனை வீட்டுக்கு வர சொன்ன மாதிரி இருக்கு. இதே சாராக்கு இப்படி ஒண்ணு நடந்ததுன்னா இப்படி கேட்பீங்களா? சரி கத்தாதான். இங்க பாரு, வந்துட்டு போனவன் வெளியே உள்ளவன் எல்லாம் இல்ல, இந்த வீட்டுக்கு ரொம்ப சம்பந்தப்பட்டவனா தான் இருக்கான். எங்க வீட்டுக்கு சம்பந்தப்பட்டவே யாரு? நல்லா யோசிச்சு பாரு, யார் மேலயாவது உனக்கு சந்தேகம் வருதா? இல்ல, எனக்கு தெரியல அர்ஜுன் யாருன்னு. உன் பேர் என்ன? தியா. இங்க பாரு. சரியான முழுக்க இருக்கேன், என் பேரு எனக்கு தெரியாதா? அர்ஜுன் எங்க போறீங்க? வீட்டுக்கு போறேன். நானும் வரேன். நான் கார்ல வந்திருக்கேன். என் கார்ல எந்த பொண்ணையும் ஏத்தியது கிடையாது. அப்ப நடந்து போவோம். நீதான் பக்கம் பக்கமா பேசி ஆளாச்சே. அவன் தான் போயிட்டானே, நான் கிளம்பியேன். எங்க அம்மா வந்ததுக்கு பிறகு போங்க, அப்படி இல்லனா வீட்டுக்கு என்னையும் கூட்டிட்டு போங்க. எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா? அர்ஜுன் இரு, ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன். நீங்க வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வரதுக்குள்ள அவன் திருப்பி வந்தானா? வந்தானா ஃபைட் பண்ணி உன்னை நீயே காப்பாத்திக்கா. சரியான மெண்டல் கிறுக்கனா இருப்பான் போல. வெளியே தான் கார் நிக்குது, கார்ல தான் இருக்கு, போய் எடுத்துட்டு வரேன். சிடுமூஞ்சி, அடுத்த வீல அள வச்சு பாய்க்கிறதுல இந்த ஆளுக்கு அப்படி என்ன ஆனந்தமோ? இவன் ஒரு அடி அடிச்சதுக்கே வாய் கிழிஞ்சிருச்சு. ஒரு அடிக்கே இப்படி தலை சுத்ததுன்னா இவனுக்கிட்ட இருந்து 4-5 அடி வாங்கியிருந்தா அப்படிதான் போலயே. யாரா இருப்பான்? இவ தெரியாதுங்கிறான். இவ பேசியதை பார்த்தா இவளுக்கு யார் மேலயும் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்ல. என் பேர் எப்படி இவனுக்கு தெரியும்? இப்படி ஒரு விஷயம் நடந்தது நாளைக்கு ஊருக்குள்ள தெரிஞ்சதுன்னா அது வேற பிரச்சனையா போய் முடிஞ்சிடும். இவ அம்மா திருப்பி வீட்டுக்கு வரதுக்கு முந்தி இந்த கதவை சரி பண்ணதுக்கு ஆளை வர சொல்லிடுவோம். இல்லைன்னா தேவையில்லாத கேள்வி எழும்போம். 3 நாளையில கல்யாணம் வேற இருக்கு, வேற மாதிரி பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். நிழல் கூட என்கிட்ட இந்த மாதிரி தப்பா நடந்துக்கிட்டது இல்ல. அருவருப்பா இருக்கு. உட்காருங்க அர்ஜுன். நான் போறேன், தேங்க்ஸ். இவகிட்ட எப்படி ஆரம்பிக்கிறது? ஆ என்ன? ஒண்ணும் இல்ல. அவன் வாயில தானே அடிச்சான், நீ கைய பிடிச்சுக்கிட்டு இருக்க. அவன் பிடிச்சதே இரும்பு பிடி, எனக்கு கையை வலிக்கதான் செய்த. ஏய் இங்க கூட. இல்ல இல்ல வேண்டாம், நானே பாத்துக்கலாம். ஹலோ, நான் ஒரு டாக்டர். ஆமால. வாய்க்கு ஒத்திக்கு குறைச்சல் இல்ல, கையெடு. அர்ஜுன் எரியுது, போத விடுங்க. பொறவு அடிபட்டா இனிக்கவா செய்யும். யாருன்னா அடி வாங்கி உங்ககிட்ட மருந்து பார்க்க வந்தாவன்னா எனக்கு கொஞ்சம் வலியை கூட்டி விட்டுருவியா போல. வாய்க்கு உனக்கு ஒரு அடி இல்லடி, என்னமோ 10-15 அடி உனக்கு போட்டு உன் வாயை கிழிச்சு விட்டுருக்கான் அவன். அம்மம்மா. கொஞ்ச நேரம் எரிச்சலா தான் இருக்கும், அது பிறகு சரியாகும். தேங்க்ஸ். உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட சந்தேகமா இல்லையா? ஹலோ, என்னமோ நானே அவனை வர சொன்ன மாதிரியே பேசுதியா? தெரிஞ்சிருந்தா சொல்லிருப்பேன்ல. எங்க வீடு உங்க வீடு மாதிரி பெரிய மாளிகை எல்லாம் இல்ல. இந்த ரூமை தாண்டி இந்த வீட்ல வேற எந்த ரூமும் சேஃபா இருக்க மாதிரி தெரியல. ஏன் யாருன்னா ரீசெண்டா உனக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணாவலாம்? சிடுமூஞ்சி, என்ன கேள்வி கேக்குது எனக்கிட்ட? ஹலோ, என்னமோ 3 நாளையில உங்க தம்பிக்கு பொண்டாட்டிய வீட்டுக்கு வர போறேன். அதுக்கு எனக்கிட்ட என்ன கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியலையா? நான் கிளம்பேன். அர்ஜுன் அர்ஜுன், என்னமோ 3 நாளையில என் வீட்டுக்கு மருமகளா வர போறேன். ஒத்தையில வீட்டுல இருக்க, உனக்கு துணைக்கு இந்த வீட்டுல நான் இருக்குது தப்புன்னு தெரியல? நம்ம பாயிண்ட் நமக்கே திருப்பி விடாம். என்ன இது தப்புன்னு தெரியலையா? இல்ல. அப்ப நான் கேட்ட கேள்விக்கு பதில். ரீசெண்டா யாராவது லவ் பண்ணியன்னு சொல்லி நீ வேண்டான்னு சொல்லி அந்த மாதிரி எதனா பிரச்சனை ஆச்சா? நான் யார்கிட்ட பேசுவேன்? என்ன கேள்வி கேட்டாலும் டைரக்டா மூக்க தொட மாட்டியா? தலையை சுத்தி தான் வந்து மூக்க தொடுவியா? இல்ல, நான் யார்கிட்ட பேசுவேன்? எமனை பேசாத ஒளிய போ. ரீசெண்டா இப்படி எதனா நடந்துதான்னு கேட்டேன். அதெல்லாம் யார்கிட்டயும் ஒழுங்கா பேசியதே கிடையாது. இந்த பைத்தியத்தை போய் எப்படியாக்கா அவனுக்கு பிடிச்சு போச்சு? இங்க பாரு, நான் கேட்க கேள்விக்கு பதில் சொல்லலன்னு வச்சுக்கா, போனவன நீ என்னவும் பண்ணிக்கான்னு கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அர்ஜுன், யாரும் அப்படி என்கிட்ட ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணல. என்னை யாருக்காவது பிடிச்சிருந்தாலும் நான் அவளுக்கிட்ட மூஞ்சி பார்த்து பேசினாதானே வந்து தைரியமா ப்ரப்போஸ் பண்ணுவாவ. இந்த ட்ராக்கம் இல்லனா வேற என்னவா இருக்கும்? இங்க பாரு, அவனுக்கு என் பேர் தெரிஞ்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாரு, உனக்கு தெரிஞ்சவனா தான் இருக்கும். நீ கொஞ்சம் யோசிச்சு பாத்தியனா யாருன்னு தெரிய வரும். முக்கியமா இங்க வந்துகிட்டு போனவன்
இந்த கல்யாணம் நடக்கப்படாதுன்னு நினைக்கிறவனாதான் இருக்கான். இந்த கல்யாணத்தை நடத்தணுங்கிறதுக்காக தான் இப்போ உனக்கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக வந்திருக்கான். நல்ல யோசி, உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கப்படாதுன்னு யாரோ ஒருத்தங்க நல்ல திட்டம் போடியாவ. அது யாருன்னு யோசிச்சு பாரு. உங்க 2 பேருக்கும் எதிரியா தான் இருப்பான். எங்க கல்யாணம் நடக்கிறது பிடிக்காதது ஒரே ஒரு ஆள் தான். அததான் கேட்க, யாருன்னு சொல்லு. நீங்க தான். இல்ல அர்ஜுன், இந்த வீட்ல நான் இப்ப ஒத்தையில இருப்பேன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஒருத்தன் வாரான் எனக்கிட்ட தப்பா நடக்க பாக்கான். கரெக்ட் டைம்ல உங்க என்ட்ரி இருக்கு. எங்க 2 பேருக்கு பொதுவான எதிரினா அது நீங்க தான். கரெக்ட் டைம்ல என்ட்ரி வேற கொடுத்தியலாம் காப்பாத்ததுக்காண்டி. ஒருவேளை நீங்களா இருப்பீங்களோன்னு கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு. இல்ல இல்ல, கொஞ்ச நேரம் தான் அப்படி தோணுச்சு. அது பிறகு நீங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு புரிஞ்சிருச்சு. ஆமா, நீங்க எப்படி இங்க வந்தியா? எல்லாருக்கும் போன் பண்ணி போனை எடுத்துக்கிட்டு போயிருக்காவளா இல்லனா வீட்டுல தான் போட்டுக்கிட்டு போயிருக்காவலான்னு தெரியணும். 10 நிமிஷமா எல்லாருக்கும் போனை ஓயாம அடிச்சுக்கிட்டே இருந்து எல்லாரும் போனையும் பக்கத்துல உன் பேர் தான் வந்தது. கடைசியா என் தங்கச்சிக்கு போன் பண்ணேன். சரியா 4 அறுப்பு தரதுக்காண்டி தான் போன் அட்டன் பண்ணேன். ஓ அர்ஜுன், என்ன பிரவீன் இருக்கான்ல, எவன்? என் பொட்டிக்ல கூட ஒரு பையன் வேலை பார்க்கான்ல. ஆமா, என் வீட்டுக்கு கூட வந்திருக்கானே. நிலன் இருக்கானா, தியா எங்க இருக்காளா அப்படின்னு கேட்டு வந்திருக்கானே, அவனா? அவனே தான். நேத்துக்கு அவன் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா பாவம், ரொம்ப இன்னசென்ட். ப்ரப்போஸ் பண்ணானா கோவத்துல திட்டி இனிமே என் மூஞ்சிலே முழிக்காதன்னு சொல்லிட்டேன். அது கூட உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வந்தேன்ல, அந்த கோவத்துல தான். லவ் பண்ணியது அவியாவே விருப்பம். ஆனா கல்யாணத்துக்கு 4 நாள் முன்னாடி சொல்லி என்னை ஒரு மாதிரி டென்ஷன் ஏத்தி விட்டுட்டாலாம். அதான் கோவப்பட்டனே தவிர சின்ன வயசுல இருந்து என் கூடல தான் இருக்கான். இந்த பொட்டிக் நான் நடத்தியதான். ஆனா இதுக்காண்டி அவன் நிறைய உழைச்சிருக்கான். இப்ப என்ன சொல்ல வர? இல்ல, அவன் இந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணான். ஆனா அவனா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. பாவம், ரொம்ப இன்னசென்ட். பிரவீன்னா கழுத்துல கூட எப்ப பார்த்தாலும் ஒரு ருத்ராட்ச மாலை கூட போட்டிருப்பானே, அந்த பையனா? அவனே தான். இங்க பாரு, வந்துட்டு போனது வேற யாரும் இல்ல, அந்த பிரவீன் தான் வந்துட்டு போயிருக்கான். ஐயோ அர்ஜுன், அவன் ரொம்ப பாவம். சின்ன வயசுல இருந்தே எனக்கு கூடலே இருக்கான். இப்ப அவன் மனசுல இருந்தது சொன்னதுனாலதான் அவன் மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. மத்தபடி எந்த இடத்துலயும் தப்பா எல்லாம் அவனை நான் பார்த்ததே இல்ல. இது ஒரு அரை வேக்காடுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், முழு வேக்காடா இருக்கு. என் மெண்டல், வந்துட்டு போனது அந்த பிரவீன் தான். அர்ஜுன், அவன் என்கிட்ட கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முந்தி ப்ரப்போஸ் பண்ணது தப்புதான். அதுக்கு சொல்லிக்கிட்டு இவ்வளவு பெரிய பழிய அவன் மேல தூக்கி போடுறதுக்கு முடியாது. இது யாரோ தெரியாதவிய வந்தது. முடியலடா சாமி, இந்த கை வலி வேற. ஏய், தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வா. சரி, இத மூடி வச்சிருக்கேன். கத்தி பட்டது ஞாபகம் இருக்கு, இப்பதான் வலிக்க ஆரம்பிக்குது. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா கதவை சரி பண்ணதுக்கு கூட இப்பதான் வந்திருக்காரு. இவளை ஒத்தையில விட்டுட்டு போதுக்க முடியாது. ஐயோ அர்ஜுன், ஏய்யா, உங்களுக்கு கையில அடிபட்டிருக்கு. சரி, எனக்கு தானே அடிபட்டிருக்கு, நீ ஏன் வாய புழக்க? ஐயோ இருங்க, நான் மருந்து போடேன். ஏய், முத கை எடு. எப்படி ஆழமா கத்தி பட்டிருக்கு. என்ன அர்ஜுன், காயம் பட்டிருக்கு பாருங்க. நான் மருந்து போட்டு விடேன். பொண்ணுங்க என் மேல தொடியதே பிடிக்காது. ஆமா, எனக்கு மட்டும் வேண்டுதல் கண்டியலாம். எனக்கு அடிபட்டு சொல்லிட்டு போட்டு விட்டியாலாம். அதுக்கு 5 வருஷம் MBBS முடிச்சிட்டு வா. சிடுமூஞ்சி, இவன் கூட எல்லாம் எப்படி நிலன் இத்தனை வருஷம் ஒரே வீட்ல இருந்திருக்காவ? நம்மளாலதான் அடிபட்டிருக்குன்னு கொஞ்சம் நம்ம பயந்தா. என்னமோ நான் ஆசைப்பட்டு இவனுக்கு மருந்து போடுறதுக்கு போன மாதிரி. தண்ணி கொடு. பரவாயில்ல, இந்த சிடுமூஞ்சி ஃபைட் பண்ணி நம்மள காப்பாத்தி இருக்கேன். அந்த ஆளுக்கு போனை போட்டு எப்ப வருவியான்னு கேளு. யாருக்கு? அதான் எல்லாரும் போன் எடுத்துக்கிட்டு போவே இல்லையே. உன் மாமனார் போனை எடுத்துக்கிட்டு தான் போயிருக்கு. அம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். பிசாசு, சொல்லிய வேலையை மட்டும் செய்யாது. அவன் எதுக்கு எங்க வீட்ல நடுவீட்டை தோண்டிக்கிட்டு இருந்தான்? எது? இப்ப ஒருத்தன் வந்துட்டு போனான்ல, அவன் எதுக்காண்டி நடுவீட்டை போட்டு தோண்டினான்? என்ன உளர்ற? ஆமா, மொத போய் நடுவீட்டை தான் தோண்டினான். நான் வெளியே போய் யாரு நீன்னு கேட்க போனதுக்கு பிறகுதான் எனக்கிட்ட அந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சான். திருப்பி நான் கதவை பூட்டிக்கிட்டு உள்ள வந்ததான் தோண்டின சத்தம் தான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். தப்பா நடக்கிறதுக்காண்டி மட்டும் வந்திருந்தானா, இவ கதவை பூட்டிக்கிட்டு உள்ள வந்ததும் கதவை உடைக்க பாத்திருப்பானே. 2 வேலையிலையும் கவனம் செலுத்தி இருக்கானா. அவன் தோண்டின இடத்த காட்டான். ஏன்? காட்டு. வாங்க, இதோ இந்த இடத்த தான் தோண்டினா போட்டு. இங்கயா? மண் வெட்டியெல்லாம் என்னத்துக்கு கொண்டு வந்திருக்கான்? சரி, நீ கொஞ்சம் தள்ளு. ஏன்? புறவு நெல்லு, எனக்கு நான் வந்து. அர்ஜுன், எதுக்கு இப்ப நீங்களும் சேர்ந்து எங்க வீட்டை தோண்டதியா? ஏற்கனவே எங்க வீடு இத்து போய் தான் இருக்கு. ஐயோ அர்ஜுன், உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அவன் தோண்டின அதே இடத்தை நீங்க தோண்டதியா போட்டு? என்னது இது? இந்த பாக்ஸ் என்னன்னு பாரு. இது அம்மாவோட
நகையை வச்சிருந்தா நகைப்பட்டியாச்சே. என்னது இது? அர்ஜுன், இதெல்லாம் எங்க அம்மாவோட நகை. ஆனா அம்மா என்கிட்ட இதெல்லாம் பேங்க்ல இருக்குன்னு சொன்னாவ. எப்படி வீட்டுக்குள்ள பூந்தி போச்சு? பூந்தி எல்லாம் போவேல, அதை யாரோ எடுத்து உள்ள பத்திரமா வச்சிருக்காவ. இப்ப இருக்க இடம் வெளியே வந்திருக்கு. வந்துட்டு போனவனுக்கு இந்த நகை இங்கதான் இருக்குன்னு தெரிஞ்சிருக்கு. ஓ, அப்பனா நகை எடுக்கிறதுக்காண்டி தான் வந்திருப்பான். கவனத்தை வேற பக்கமா திருப்பதுக்காண்டி என்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிருக்கான் போல. என் மக்கள், உனக்கிட்ட தப்பா நடக்கிறதுக்கு வந்துட்டு அதை மறைக்கிறதுக்காண்டி வீட்டை தோண்டியதுல ஒரு நியாயம் இருக்கு. நகை எடுக்க வந்துட்டு நகை எடுக்கிறத மறைக்கிறதுக்காண்டி உன்கிட்ட அப்படி நடந்துக்க பார்த்தேன்னு சொன்ன கண்டியா? நீ எப்பேற்பட்ட முட்டாள்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டுல எது பெரிய தப்புனே தெரியல. ஐயோ ஆமா இல்ல, வந்தவன் ரெண்டு நோக்கத்துக்காண்டி தான் வந்திருக்கான். அம்மாடி தியா, தியா. ஐயோ தம்பி, நீங்களா? நான் வெளியே கார் நின்னுதான் பயந்துட்டேன். பிள்ளை வேற ஒத்தையில வீட்ல இருக்கான். அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வாரேன். ஐயோ நான் தான், பயப்படாதுங்க. இல்லப்பா, அந்த வீட்டுக்கு வந்தாலே சிலம்போல ஒரு நாள் பேசினது கிடையாது. எங்க வீட்டுக்கெல்லாம் வந்திருக்குதியலே, அதான். அது ஒண்ணும் இல்ல, உள்ள இருந்து தோண்டி நகை எடுக்கணும், ஒரு ஆளு தேவைப்படுதுன்னு சொல்லியிருந்தியா எல்லாம். சின்ன பொண்ணு கிட்ட சொன்னனே, உங்களுக்கு எப்படி அது? அவி வீட்டுக்காரர் தான். எனக்கு தெரிஞ்ச யாரையாவது அனுப்ப சொன்னாவ. யாரும் வரையிலையா? அதான் இப்ப கல்யாணம் வேற இருக்குதுல, அவசரமா தேவைப்படும். நானே தோண்டி எடுத்து கொடுத்துடலான்னு தான் வந்தேன். ஓ அப்படியா, ரொம்ப நன்றி தம்பி. இருங்க ஒரு நிமிஷம், நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். எனக்கு ஒரு சந்தேகம். இந்த வீட்டுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தானே, ஆள் அனுப்புனது நீங்க தானே? என்னது? ஏன் அம்மம்மா ஏன் அத்தை கிட்ட சொல்லிருக்காவ தோண்டி நகை எடுக்கணும் அப்படின்னு? அது எப்படி கரெக்டா உங்களுக்கு தெரியும்? ஆறு அறிவுன்னு ஒண்ணு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கியா? எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறதுதான். அது இருந்தாலே கண்டுபிடிச்சிடலாம். அப்பனா அந்த ஆறு அறிவு எனக்கு இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதுல என்ன சந்தேகம்? ஹலோ, ஏய், இத உள்ள வச்சு பல வருஷம் ஆன மாதிரி இருக்கு. இப்போ உனக்கு கல்யாணம், இந்த நகை எடுக்க வேண்டிய நேரம் இதுதான். அவியலால ஒத்தையில தோண்டி எடுக்க முடியாது. கண்டிப்பா இதை வேற யாருக்கிட்டே சொல்லியிருப்பாவ. அதான் அவியல சொல்லியாவேலாம் உன் அத்தை கிட்ட சொல்லியிருக்காவ. இத வேற யாரோ கேட்டுக்கிட்டு இருக்காவ. அதான் அந்த பிரவீன். அர்ஜுன், பிரவீன் மேல இப்படி எல்லாம் பழி போடாதுங்க. பொட்டிக்ல 5 லட்சம் வரைக்கும் ரூபாய் இருந்திருக்கு. அவன் ஒத்தையில இருப்பான், நான் இல்லாத நேரம் கூட இருந்திருக்கான். ஒரு பைசா அதுல இருந்து கை வச்சதே இல்ல. அவன் நகைக்கு ஆசைப்பட்டான்னு சொல்ல வரீங்களா? தலை வலிக்குது, நான் கிளம்பேன். அம்மா காஃபி போட போயிருக்காவ. ஏன் உன் வீட்ல இருந்து காஃபி குடிக்கிறதுக்காண்டி எல்லாம் நான் இவ்வளவு நேரம் இருக்கேல. ஒத்தையில இருக்குதே, போனவன் திருப்பி வந்துருவான்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். அந்தாலும் அப்பயே போயிருக்க வேண்டியது. கொஞ்சம் கூட மூளை இல்ல. இங்க பாரு, உன் நல்லதுக்காண்டி தான் சொல்லேன். இங்க நடந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாத. அர்ஜுன், நிலன் என் மேல உயிரே வச்சிருக்காரு. இப்படி அசிங்கமா ஒண்ணு நடக்க இருந்திருக்கு. இத நான் நிலன் கிட்ட சொல்லாம இருந்தா அது நிலனுக்கு பண்ணிய துரோகம். நிலன் கிட்ட இருந்து நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதே இல்ல. உன் நல்லதுக்காண்டி தான் சொல்லேன். நிலன் கிட்ட இருந்து நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதே இல்ல. சந்தோஷம். ஆனா ஒன்னே ஒண்ணு சொல்லேன். இப்ப இங்க நடக்க இருந்த விஷயம் சின்னப்பட்ட விஷயம் மட்டும் நினைச்சிடாத. இத நீ லப லப லபன்னு வெளியே சொன்னேன்னு வச்சுக்கான், ஒன்னே சந்தேகப்படறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பாத்துக்கான். கல்யாண நாள் நெருங்கி வந்தாச்சு, பாத்துக்கான். நிலன் கிட்ட சொல்லாம நான் இது வரைக்கும் எதையும் மறைச்சதே இல்ல. நான் கிளம்பேன். இது எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்துக்கிட்டா சரிதான். அதுவும் உன்னை சுத்தி இருக்கேவியலாம் நீ ஒரு பார்வை போட்டு வச்சிருக்க பாத்தியா, அது நிஜமே இல்ல. அதான் கன்ஃபியூஸ் ஆகுது. நீங்க நல்லவியலா இல்ல கெட்டவியலா எனக்கு புரியல. நான் வரேன். இப்ப நம்ம என்ன சொல்லிட்டோம்? நிஜத்தை தானே சொன்னோம். கணவன் மனைவிக்கு இடையில எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. விட்டா எங்க 2 பேரையும் பிரிச்சிருவான் போல இருக்கு. என்னடா இது, இந்த மீசுக்கு ரூமும் பூட்டி கிடக்கு. இந்த ஆள் இன்னைக்கு காலேஜுக்கு வரதா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. என்னமோ ரூம்ல இருந்தே வெளியே வரையில, இந்த ஆளா காலேஜுக்கு வர போறாரு. சபா, கொடுத்த பில்டப்ல நான் வேற பயந்துட்டேன். என் ஒட்டுமொத்த தப்ப இந்த வீட்டுக்கு மட்டும் தெரிய வந்தது. அப்பா, அது நினைச்சு பார்த்தாலே பூகம்பம் வெடிச்சிடும் போல இருக்கு. அட ரோஸ், ஹலோ ரோஸ். ரோஸ் ரோஸ் ரோஸ், அழகான ரோஸ் நீ. ரோஸ், வயசு அப்படி இடையில வந்து மோதாத, செஞ்சிருவோம்ல. ஏன் உங்களுக்கு இப்ப? நீ செய்யதெல்லாம் சரி, இந்த 18 பேப்பர் எல்லாரும் செய்யப்படாதா? இங்க பாரு ரோஸ், இந்த 18 பேப்பரையும் எப்பயே நான் கிளியர் பண்ணிருப்பேன். ஆனா ஏன் என்னால இந்த 18 பேப்பரையும் கிளியர் பண்ண முடியல? ஒரு இடத்துல இருந்து படிச்சா பாஸ் ஆயிருப்பேன். இருந்து படிக்கணும்ல, படிச்சாதான் பாஸ் ஆக முடியும். ரோஸ், என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நீங்க எல்லாரும் தான். ஏன் கவின் எதுக்கு இப்ப கத்தியனா? 18 பேப்பர் அரியனே நான் எப்பயே கிளியர் பண்ணி எடுத்திருப்பேன். ஆனா இந்த ரோஸ், இந்த வீட்டுல இருக்க நீங்க எல்லாரும் வயாம என்கிட்ட வந்து சொல்லி சொல்லி என் பேரு கவினுங்கிறதே எனக்கு அப்பப்ப மறந்து போயிருது. அந்த அளவுக்கு நீங்க இந்த 18 பேப்பரை வச்சு என்ன கடுப்பேத்திக்கிட்டு இருக்குதியா?
நிஜமாலுமே நான் இந்த 18 பேப்பரை கிளியர் பண்ணனேன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா சரி, வயசு பையன் படிச்சுக்கிட்டு இருக்கான், என்னத்தையாவது டீ காபி போட்டு கொடுப்பேன்னு என்னைக்காவது பாத்துருக்குதியலாம். சரி, பச்சை தண்ணி கொண்டு வந்து தந்துருக்குதியலாம் எனக்கு ரூமுக்கு. சரி, என் போக்கிலையாவது படிப்பேன்னு சொல்லிட்டு படிக்கிறதுக்கு புக்கு திறந்து வைப்பேன். நான் இனி என் காது கிட்ட வந்து 18 பேப்பர்னு சொல்லிட்டு போவியா? அது பிறகு படிக்கிறதுக்கு தோணுமா? இதுவே என் ஃப்ரெண்டுக்கார பையனுக்கு எல்லாம் 28 30 பேப்பர் அரியர் இருக்கு தெரியுமா? ஆனா அதே வீட்டுல எல்லாம் காப்பியை போட்டு கொடுத்து டீயை போட்டு கொடுத்து படி எப்படியாவது பாஸ் பண்ணிரு அப்படின்னு சொல்லிட்டு ஆசாசியா பேசியாவன். அது எப்படி இருக்கு? எப்ப பார்த்தாலும் நீங்க இந்த பிஞ்சு மனசை நோவ வைக்கிறது போல 18 பேப்பர்னு சொல்ல எனக்கு படிக்கிறதுக்கு தான் தோணுமா? ஃபர்ஸ்ட் செமஸ்டர்லயே 6 பேப்பர் அரியர்னு சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப கூடி கூடி 18 பேப்பர்ல வந்து நிக்குமா? கவின் முத செமஸ்டர்ல 6 பேப்பர் தான் உண்டு, அந்த 6மே நீ அரியர். ஏன் அதான் சொல்லேன், நீங்க எல்லாம் என்கிட்ட என்கரேஜ் பண்ணி பேசியிருந்தீங்கன்னா இதுக்கு முந்தி நான் பேப்பர் எல்லாம் எடுத்திருப்பேன். இரு, அரியர் போட்டிருந்தாலும் ஐயா ராஜாதான். ராஜாயா? புறவு சாரா, உன் அண்ணன் என்னமோ எந்திரிக்கல போல. ஏன்னா நீ எந்திரிக்காதது வரைக்கும் நல்லது. கவின் வாய மூடு. ஏலே, என் மூத்த பியாரே டாக்டர், அதுவா பிரசவம் பாக்கிய டாக்டர். கிழவி இப்ப என்னத்துக்கு பியாரனை பத்தி ஊதிக்கிட்டு இருக்கு? அந்த எறா மீசை இருக்கச்சுல நீ ஓவரா புகழவ. சரி, இப்ப என்னவாகும்? சாரா, அண்ணே கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. வரேன் அண்ணே. செத்தப்போ இந்த ரோஸ் சம்பந்தமே இல்லாம அந்த ஆளை பத்தி பேசச்சுல நான் யோசிச்சிருக்கணும். ஏலே, என் பியாரே டாக்டர், அதுவும் பிரசவ வேலை பாக்கிய டாக்டர். இந்த கிழவி வேற இனிமே நல்ல பேர் எடுக்கிறதுக்காண்டி என்னமோ கொஞ்சம் கூட தான் கூவோம். ஏலே 18 பேப்பர் கொஞ்சம் கம்மியாவே தூபம் போடு. என் பியாரே டாக்டர், அதுவும் பிரசவ பாக்கிய டாக்டர், மருத்துவர். இரு, ஒரு அளவுக்கு மேல தூபம் போடாத, கேவலமா இருக்கு. ஏலே பியாப்பையிலே 18 பேப்பர் அரியரையும் போட்டு சுத்திட்டு இருக்கறியா? எப்பேர்பட்ட வீட்ல பிறந்துகிட்டே இப்படி 18 பேப்பர் அரியர். என் டாக்டர் பியாரே அங்க இங்கன்னு போயிட்டு வரச்சலாம், ஒவ்வொரு ஆள்வளா கேப்பாவே இல்ல. உன் தம்பி 18 பேப்பர் அரியர் போட்டுருக்கானாமே, உள்ளதா அப்படின்னு. அவனுக்கு எப்படி பெரிய கேவலம் இது, அசிங்கம், அவமானம். உன் நல்லதுக்காண்டிதான் எப்ப பார்த்தாலும் எங்க போனாலும் 18 பேப்பர்னு சொன்னாலங்களே உனக்கு நினைவு வருதா? படிக்கணும்னு புத்தி வருதான்னு சொல்லியும். இல்ல உனக்காண்டிதானே நாங்க ஓயாம 18 பேப்பர்னு சொல்லியும். ரோசன், நீ என்னதான் கூவி கூவி கூப்பாடு போட்டாலாம் அங்க ஒன்னும் அசையாது. உன் பியாரனை பெருமைப்படுத்துறதுக்காண்டி என்ன தூக்கி போட்டு மிதிச்சாலாம் அந்த ஆளு உனக்கிட்ட பேசுவாருன்னு நீ கனவுல நினைச்சு பாக்காத. அட கடவுளே, இல்ல உனக்காண்டிதானே நாங்க எல்லாம் பேசோம். எனக்காண்டி இல்ல கிளவி, உனக்காண்டி பேச. உன் பியார மனசு குளிர வச்சாலாவது உனக்கிட்ட பேசுவாரான்னு நீ பாக்க. ஆனா அதுதான் நடக்காதே. வயசான காலத்துல பியார என்ன படிக்கான்னு கேட்டா என்ஜினியர்னு சொல்லியும். அது பிறகு எல்லா படமும் பாஸ் ஆயிருக்கானு கேட்டா 18 பேப்பர் அரியர்னு சொல்லிட்டு எங்களுக்கே கேவலமா இருக்கு. தலையை கவுத்து போட்டுக்கிட்டு வாரோம். வெளிய உள்ளவியலுக்கிட்ட என் அரியர் எல்லாம் எதுக்கு சொல்லுதியான்னு கேக்கேன். ஆமாமா, நல்லா படிக்கான், எல்லா படமும் பாஸ் ஆவான், காலேஜ்ல பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லாண்டாமா. என் பியாரே பிரசவம் பாக்கிய மருத்துவர். அண்ணே பாத்து ரோஸ் அண்ணன் தான் சாப்பிட்டுட்டு இருக்கலாம். உங்களுக்கு இப்ப இந்த காமெடி எல்லாம் அவசியமா? ஏடி, இந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நீ சாப்பிடு. இவன் இப்படி 18 பேப்பர் அரியர் போட்டுருக்குது, டாக்டருக்கு படிச்சிருக்க என் பியாரனுக்கு அவமானம், அசிங்கம். என்னதான் மனசு குளிர வச்சாலும் அந்த ஆள் மனசு மாற போறது இல்ல. எதுக்கு எனர்ஜி வேஸ்ட் பண்ணிய ரோஸ்? ஏலே, எல்லாம் ஒன்னால வந்தது 18 பேப்பர் அரியர். போன வாரத்துல ஒருத்தன் வீட்டுக்கு வந்தவன் சொல்லிட்டு போறான், என் பியாரனை பத்தி சொல்லலாம், அப்படி ஒரு டாக்டருக்கு இப்படி 18 பேப்பர் அரியர் வச்சிருக்க தம்பியா அப்படின்னு. அது வந்துட்டு போன ஆள் சொன்னதா இல்லனா நீங்களே எடுத்துக்கிட்டு சொல்லியதா? இந்த வீட்டுல இருக்க என் பியாரனுக்கு கெட்ட பேரை உருவாக்கி வைக்க. என்னையே தூக்கி போட்டு மிதிச்சு உன் பேர மனசுல இடம் பிடிக்கலான்னு பாக்குறியா? நீ பேசு, ஃபைனல் டச்சா நான் எப்படி கொடுக்கன்னு மட்டும் பாரு. என்னைக்கு 18 பேப்பர் அரியர் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சதோ அன்னையில இருந்து இந்த வீட்டை நான் டம்மி பீஸ் ஆயிட்டேன். இதுல 18 இல்ல 28 மட்டும் இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரிஞ்சது. கவின் உன் மூச்சு நின்னுது. என் பியாரே பிரசவ டாக்டர், இரண்டாவது பியாரே என்ஜினியர். இவங்களுக்கெல்லாம் தம்பியா பிறந்துகிட்டு என்னால 18 பேப்பர்? என் டாக்டர் பேரனுக்கு ஏற்பட்ட எல்லா அவமானத்துக்கு நீ மட்டும் தான் காரணம். ரோஸ், எனக்கு ஆப்படிச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப பாரு, என்ன ரோஸ், எல்லாத்துக்கும் நானா காரணம்? அண்ணே அவமானப்படியதுக்கு மொத்தமா காரணம் நீங்க மட்டும் தான். நானா என்னல சொல்ல? ஆமா, பரவு உங்க மொவனை நீங்க செல்லம் போல ஒழுக்கமா வளர்த்திருந்தீங்கன்னா ஒரே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அதான் அர்ஜுனனுக்கு அம்மாக்கு உண்மையா இருந்திருப்பாரு. அட பாவி. ஆனா உங்க மொவனை நீங்க செல்லம் போல வளர்க்கல. ஒழுக்கமா வளர்க்காததுனாலதான் எங்க அம்மாவை உங்க மொவன் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸ்ரீனிவாசன் 2வது கல்யாணம் பண்ணிக்காம இருந்திருந்தாருன்னா கவின் ஒருத்தன் பிறந்திருக்க மாட்டான்ல. கவின் ஒருத்தன் பிறக்காம இருந்திருந்தா அர்ஜுன் அண்ணனுக்கு தலைவலியே இருந்திருக்காது. இப்ப அண்ணனுக்கு தலைவலி வந்ததுக்கு நீங்க மட்டும் தான் காரணம். நீங்க மட்டும் உங்க மொவனை செல்லம் போல வளர்த்திருந்தீங்கன்னா ஒரு பெண்ணை கெட்டினதோட நிறுத்தி இருப்பாருலாம். போங்க ரோஸ், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இப்ப அர்ஜுன் அண்ணன் துக்கப்படியதுக்கு துன்பப்படியதுக்கு மொத்தத்துக்கு காரணம் நீங்க மட்டும் தான். ஒரு மொவனையாவது செல்லம் போல வளர்க்க தெரிஞ்சுதான். நான் வரேன். என்ன இன்னைக்கு இந்த பிட்டு போதுமா?
இனிமே அண்ணன் முன்னாடி மனசை குளிர வைக்கன்னு சொல்லிக்கிட்டு இப்படி புலம்பனியான்னு வச்சுக்கிடுங்க. இப்படி டெய்லி பிட்டு பிட்டா போட்டுக்கிட்டே இருப்பேன். நான் இந்த நறுக்கன் போட்டிருக்கேன் காலேஜ் பக்கம் வரைய மாட்டாரு. ரோஸ் பாய், சாரா பாய். இது சரிப்பட்டு வராது. அண்ணே, அவன் சும்மா ரோஸ கலாய்க்கிறதுக்காண்டி சொல்லிட்டு போறான். சாரா, ஃபீஸ் கட்டதுக்காண்டி காலேஜுக்கு போனலாம், போயிட்டு வரேன். எது காலேஜுக்கு போறியா? நீ கவின் கிட்ட போறதா சொல்லவே இல்ல. அதான் நேத்துக்கே சொன்னேன், நான் காலேஜுக்கு போயிட்டு எப்படி ஃபீஸ் இருக்கு என்ன ஏதுன்னு எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு வரேன். பாவம் அண்ணே, அந்த ஃபீஸ கட்டிருனா. ஓ, ரொம்ப பாவமோ? ஆமா, காலேஜ் பஸ்ல ஏறப்படாதுன்னு சொல்லிட்டாவலாம். என்ன இருந்தாலும் தம்பியா போயிட்டான்ல. அவனா நான் எதுனா சொன்னா ஒண்ணும் இல்ல, வெளிய உள்ளவி எதுனா திட்டுனா ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. காலேஜ் பஸ்ல ஏறப்படாதுன்னு சொன்னதே ஒரு மாதிரி வருத்தமா இருக்குனே. ரொம்ப வருத்தப்படாதா, நான் இன்னைக்கு போய் ஃபீஸ கட்டிடுறேன். சரிண்ணே. ஏ அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். ஏலேங் வாராம்ல, உனக்கு வியாட்டு வைக்கிறதுக்காண்டி வாராம். இவன் காலேஜுக்கு வர மாட்டான்னு சொல்லிட்டு துள்ளி குதிச்சுக்கிட்டலாம் போறேன். நீ போ, இன்னைக்கு சாயங்காலம் எல்லா பூஜையும் உனக்கு இருக்கு. ஹலோ கார்த்திக். சொல்லு மச்சான். இன்னைக்கு ஆஃப் டே லீவ் போட்டுறேன். லீவா? அட போடா, இன்னைக்கு ஆபீஸ் போனோம்டா. மச்சான், ஆஃப் டே லீவ் போடுன்னு சொல்லிட்டேன்லாம். காலையில ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு 10 நிமிஷத்துல வீட்டுக்கு வந்துருவேன். வந்ததுமே நம்ம 2 பேருக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. வேலையா? என்ன வேலை? கவினோட காலேஜ் வரைக்கும் போனோம், போயிட்டு வந்துடலாம். அவன் காலேஜுக்கு நீ எதுக்குடா போனோம்? என்னமோ படிக்க போறியா என்ன? எரும மாடு, என்னமா ஃபீஸ் கட்டலையாம், அது என்ன ஏது என்ன ஃபீஸ் கட்டலன்னு சொல்லிட்டு பாத்துட்டு வந்துடலாம். என்ன மச்சான், தம்பி மேல புதுசா அக்கறை இக்கறை எல்லாம் காரணமாதான். எல்லாம் சரிதான். ஆனா இந்த பவளவாய் பவித்ரா இருக்கால, அவளுக்கு இன்னைக்கு ஆபீஸ்ல ஒரு பாடம் படிச்சு கொடுக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஆப்பு வச்சிட்டியா? அந்த பவளவாய் பவித்ராக்கு நான் யாருன்னு காட்டணும்டா. தீவை இப்ப வந்தா என்ன மச்சான்? இல்லடா, பவளம் முத்து வாங்கி வீட்டுல வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலாம். அதான் அந்த பவளம் முத்து வாங்குறதுக்கு எப்ப கடைக்கு போனேன்னு கேக்கேன். ஓ, எனக்கு ஆபீஸ்ல ஆப்பு வைக்க போறியா? நீ வாடி, உன் சீட்ல ஊசியை கொடுத்து வைக்கேன். மச்சான், பவளம் எப்படா வாங்க போறது? என்ன மச்சான், தங்கச்சி வந்துட்டா போலாம். தங்கச்சி பவளம்? சாரா தங்கச்சிக்கு தானே பவளம் வாங்கி கொடுத்துடலாம்டா. சரியான வரக்கறேன். நல்ல காலத்திலே சாரி கட்ட மாட்டா. இன்னைக்கு என்ன என்னவா இருந்தா நமக்கு என்ன? அர்ஜுன். சரிடா, அரை மணி நேரத்துல கிளம்பணும். ஆபீஸ்க்கு ஆஃப் டே லீவ் சொல்லிடு. சரி மச்சான், வச்சிடுறேன். அர்ஜுன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன பேசவே மாட்டாருன்னு நினைச்சா பேசியாரு. ஹலோ. அர்ஜுன், நீ என்ன இந்த பக்கம்? நிலனுக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன். கல்யாணம் அன்னைக்கு தான் வரணும்னு நினைச்சேன். இந்த வீட்டுல நானும் வந்து போய் இருந்திருக்கேன். அதான் முன்னமே எதுனா வேலையெல்லாம் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு. ஓ, நீங்க எப்படி இருக்கீங்க அர்ஜுன்? நல்லா இருக்கேன். எனக்கு என்ன குறை? சரி அர்ஜுன், நார்மலா பேசியாரு. அப்ப நான் உன்னை மிஸ் பண்ணிருக்காருன்னு தானே அர்த்தம். ஐயோ, ஐ லவ் யூ அர்ஜுன். என்ன கல்யாண வேலை பார்க்கறதுக்கு தானே வந்தா, என்ன பாத்துக்கிட்டு நிக்க? இல்ல அர்ஜுன், நான் அன்னைக்கு ஏன் உங்ககிட்ட அப்படி சொல்லிக்கிட்டு போனேனா, அட ஜெசிகா, கல்யாண பொண்ணு எப்படி இருக்க? நலம் நலம் நலம். என்ன அர்ஜுன், 2 பேரும் மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? நீ அர்ஜுன் கூட பேசவே மாட்டா. அதுவா, நேத்துக்கு ஒரு சம்பவம் நடந்தது. அதுல இருந்து நாங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். முன்னமே நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா நிலனுக்கு முன்ன உங்க 2 பேருக்கு கல்யாணத்தையே வச்சிருக்கலாமே. இல்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. கல்யாணத்தை தள்ளி போடலாம்னு சொல்லிட்டு எதுனா அர்ஜுன் சொல்லிட்டு இருந்தாருன்னா நான் பேசேன். ஏன்னா நேத்தையில இருந்து நாங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். அம்மா, மறுபடியும் உன் காதலா எப்படி சொன்ன? ஏய், என்ன அர்ஜுன், உங்க ஆள் கூட மறுபடியும் சேர்ந்துட்டிய போல. உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு. வந்தியா, உன் ஆளை பாத்தியா, பேசினியா, சிரிச்சியான்னு போயிட்டே இரு. தேவையில்லாம என்ன பத்தி பேசிய வேலையை மட்டும் வச்சுக்கிடாத. சரியான சிடுமூஞ்சி. இவன் கூட எல்லாம் எவ்வளவு குப்பை கொட்டுவாளா? நேத்தையில இருந்து நல்லவனா மாறி இருப்பான்னு நினைச்சேன். அதானே, இவனுக்குள்ள இருக்க அரக்கு கோணம் எங்க போவோம்? எக்ஸ்கியூஸ் மீ சார். டாக்டர் அர்ஜுன் ஸ்ரீனிவாசன். உள்ள வாங்க, உட்காருங்க. குட் மார்னிங் சார். அட குட் மார்னிங். என்ன பெரிய ஆட்கள்லாம் நம்ம காலேஜ் தேடி வந்திருக்கியா? எதுனா அட்மிஷனுக்காண்டி வந்திருக்கீங்களா சார்? அட்மிஷனுக்குனா எனக்கு ஒரு போன் பண்ணிருந்தீங்கனாலே போதும், நானே யாருக்கு என்ன யாருன்னு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். ஐயோ, அட்மிஷனுக்காண்டி எல்லாம் இல்ல சார். புறவு இல்ல, இங்க என் தம்பி படிச்சுட்டு இருக்கான். தம்பியா? பாராய், எப்படி படிக்க என்ன யாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். அர்ஜுன் சார் விளையாடுறீங்களா? உங்க தம்பி இங்கயா? ஓ, இந்த வருஷம் அட்மிஷன் போயிட்டு இருக்கும் போது நான் வெளியூர்ல இருந்தேன், அதனால எனக்கு தெரியாது. ஆமா, யார் உங்க தம்பி? ஃபர்ஸ்ட் இயர்ல எந்த டிபார்ட்மெண்ட்? ஃபர்ஸ்ட் இயர் இல்ல சார், ஃபைனல் இயர். மிஸ்டர் அர்ஜுன், ஃபைனல் இயர்ல உங்க தம்பி இங்க படிக்கானா? யாரு? கவின். யூ மீன் இந்த ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் கவின்? அவனா? ஆமா சார், அவனே தான். கவினோட அண்ணனா நீங்க? ஆமா சார். அப்போ நிலன்? நிலன் எனக்கு அப்புறம், கவினோட 2வது அண்ணா. ஓ, நிலன் அடிக்கடி இங்க வந்திருக்காரு, நிலனை தெரியும். என்னது, நிலன் காலேஜுக்கு வந்தானா? ஆமா, அவர் அப்பப்ப வருவாருல இங்க. எனக்கு அவனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியது நிலன் தானே. என்ன சார்,
இப்படி ஒரு அண்ணனை நான் எங்கேயும் பார்த்தது இல்ல. புரியல. உங்க தம்பி தான் கவினன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியாது. எதுனா கம்ப்ளைண்ட்னா நீங்க டைரக்டா வரலாம் இல்ல. எதுக்கு உங்க தம்பி நிலன் அனுப்புறியா? என்ன சார் சொல்றீங்க? நிலன் காலேஜ் பக்கம் வந்த மாதிரி எனக்கு தெரியாதே. அப்படியே அவன் வாரேன்னு சொன்னாலும் நான் கரெக்டா படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப ஃபீஸ் கூட நான் கட்டியேன்னு சொல்லிட்டு அவனே வாங்கிட்டு வந்துருவானே. எனக்கு தெரிஞ்சு சேர்த்து விடும் போது மட்டும்தான் நிலன் இந்த பக்கம் வந்திருப்பான். ஐயோ சார், உங்க தம்பியை பத்தி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட். ஒவ்வொரு தடவையும் உங்க தம்பிக்காண்டி இங்க பேச வரதே நிலன் தான். ஐயோ இல்லையே சார், எதனா கம்ப்ளைண்ட் நிலன் இந்த பக்கம் வந்தா வீட்டுக்கு தெரியாம இருக்காதே. ஐயோ சார், அந்த நிலன்கிறவருக்கு அவர் தம்பிக்கு மேல ஏகப்பட்ட பாசம் இருக்குதான். ஆனா கவின் படிச்சு முன்னேறணுங்கிறதுல அவருக்கு அக்கறையே இல்ல. ஏன்? ஒவ்வொரு தடவையும் உங்க தம்பியை பத்தி பேசுறதுக்காண்டி வீட்ல இருந்து ஆளை வர சொல்லுவோம். அப்ப நிலன்னு சொல்லிட்டு உங்க தம்பி தான் வருவாரு. தப்பு பண்றவனுக்காண்டி இவ்வளவு சப்போர்ட் பண்ணியாரு. நிலன் அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டானே. கோயிலுக்கு எதுனா போச்சுல பிள்ளைகள்ட்ட எதுனா வம்பிழுத்தாலே வீட்டுல வந்து தலையை தட்டி காய வைப்பான். நிலன் தப்பு பண்றவனுக்கு சப்போர்ட் பண்றவனே இல்ல. கார்த்திக், உன் போன்ல நிலனோட போட்டோ இருக்கலாம், அதை எடுத்து காட்டான் ஒரு தடவை. இந்த ஒரு நிமிஷம்டா. நிலன் அவனுக்கு சப்போர்ட் பண்றானா? கவின் காண்டி பேசுறதுக்கு இவரா வருவாரு? இவர் இல்ல. இவன் இல்லனா சார், இவன் தான் நிலன். இல்லையே, ஆனா இவர் வர மாட்டாரே. உங்க சொந்தத்துல நிலன் வேற யாராவது இருக்காங்களா? இல்ல சார், நிலன் சொல்லிக்கிட்டு வேற யாரையோ கூட்டிட்டு வந்திருக்காரு. வாட்? 4 வருஷமா நாங்க ஏமாந்துகிட்டு இருக்கோம் சார். இல்ல, அப்படி என்ன கம்ப்ளைண்ட்?